ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓ 90 இருக்குதா? கறி மசால் தூள் ஒன்று, கொத்தமல்லி தூள் பாக்கெட் ஒன்று. சரி ஒரு வீடியோ எடுக்கலாம். தேங்காய் உரிச்சு கூட. உனக்கு ஏன் இந்த கை நீ யூஸ் பண்ற? லெஃப்ட் ஹேண்டா? லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டு பிரெயின் நல்லா வேலை செய்யும். ரைட் ஹேண்டும் யூஸ் பண்ணுறேன், அதுவும் தெரியுமா உனக்கு? தெரியுமே. சாப்பிட்றது எழுதுறது எல்லாம் ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு. உன் பேச்சிலே வரேன். லெஃப்ட் கையில் பவர் அதிகம் லைட் விட. பாய்ஸ் கரெக்டாக 8 மணிக்கு வா. அது என்ன அங்கே அந்த யார்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கிற? எல்லாம் பழக்கமாயிட்டேன். பேசாத சரியா? பேக்கரியிலிருந்து இந்த ஜூஸ் கடை வரைக்கும் எல்லாம் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு. சரி தெரியுது. ஜூஸ் கடையில் என்ன அந்த பார்த்தியா ஒரு இதுலேயே வந்துருச்சு. செம்ம பவர் தான் உனக்கு. இப்போ பாரு. 1 2 பார்த்தியா? என்ன மாதிரி தேங்காய் உரிப்பியா? கம்முனு நீ மிலிட்ரியில் சேர்ந்துக்காவா? எதுக்கு? வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வரத்துக்கா? அப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஜாலியாக இருப்பலான்னு பார்க்குறேன். செம்ம ஜாலியாக இருப்பேன். தெரியும் நீ எப்படி சுற்றி விளைச்சி நீ சொல்லுவேன்னு எனக்கு. யார் நினச்சி இப்படி கொத்துறா? யார் நினச்சி இப்படி கொத்திட்டு இருக்கிறா? என்ன நினச்சி என் மேலே இருக்கிற கோவத்தை தேங்காய் மேலே காமிச்சிட்ருக்குற. தேங்காய் உரிக்கிறதுக்கு 10 நிமிஷம் கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்கும். கரெக்டாக ஒரு நாள் வீட்டில் இருந்தால் நீ வேலை பெண்டு வாங்கிடுற. நான் என்ன பண்ணேன்? வேலை மட்டுமா பெண்டு வாங்குறேன்? யார் இது? காட்டு போனா எங்க வா. சாமி சின்னதுலேயே வச்சு கொடுக்க சொன்னாங்க. இதான் உன்னை விட கேடியாக இருப்பாங்க. என்ன விடியா? ஆமாம், உன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கிற. உனக்கு நான் கேடி. முன்னெல்லாம் ஒரு வேலை சொன்னால் அவளை செய்வா. இப்போலாம் ஒரு வேலை அவள் தொட மாட்டேங்கிறான். சுற்றி சுற்றி பாத்ரூம் உட்கார வச்சுட்டு கவர் எடுத்துட்டு வர சொன்னா அவள் எடுத்துட்டு வர. என்ன பார்க்குற? விட்டு முள்ளி உரிச்சிட்டியா? நான் கேட்குறேன்னு வாங்கி கொடுக்கணும். ஓகே. என்ன கேட்குற? டக்குன்னு சொல்ல முடியாது. சரி உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன். ஜூஸ் தான் இது இப்படி உடச்சா கூட இது ஒரு ஜூஸ் தான். சரி வாடா. யார் அது? தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கீழே போகாம நீ உடைக்க முடியும். உடைப்பியா? அப்படி நீ உடச்சிட்டுனா நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன். போய் டம்ளர் எடுத்துட்டு வா. டம்ளர் தான் மேலே பாருதா சொம்பது. ஏறி அதே எடுத்துக்கா. அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு. எலியா? அது தண்ணி ஊற்றி விடணும் சொன்னியா? சரி அதுக்கு தண்ணி ஊற்றிவிட்டா வெது வெதுன்னு ஊற்றி விட்றேன். ஊற்றி விட்றேன் நல்லா சோப் போட்டு. அதுக்கு என்ன அழுக்கு சோப் போடலாமா இல்லை வாசம் சோப்பா? அதுக்கு ஏன் அழுக்கு சோப் போடுறேன்? உன் மேலே இருக்கிற நாத்தமா அது மேலே இருக்குது. நான் செண்டு கூட அடிச்சு விடுவேன். உனக்கு கூட அழுக்கு சோப் போடலாம். ஐயோ இந்த செண்டு அடித்தா என்ன தலைவலியே இருக்குது. நீ அடிச்சதுனால தான் நேற்று எனக்கு நைட்டு அங்கேருந்து வரும்போது நல்லா இருந்துச்சு. நைட் இங்கே வந்ததுமே அந்த ஸ்மெல்லு கொஞ்சமாக வந்துச்சு.
தலைவலி கம்முனு யார்கிட்டயே கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. யாருக்கிட்ட கொடுக்குற? நான் பிள்ளைங்கிட்ட அந்த அக்காகிட்ட கூட அந்த அக்கா பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டோம். ஸ்கூல் போகிறாங்க அடிச்சுட்டு போட்டோம், சும்மா தானே கிடக்குது. அது வச்சுட்டு எங்க அக்கா விட்டு பையன் வந்து திருப்பி வந்து இங்கே அடித்தாலும் வந்து கேட்பான். கம்முனு நீ வரான். அது வச்சுட்டு என்ன பண்ண? கொடுத்துறாத, நானே ஒரு டைம் அடிச்சுட்டு போகிறேன். இதெல்லாம் வேணும், தலைவலி பிடிச்சுங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது, இதெல்லாம் என்ன கெமிக்கல்னே தெரியாது. இதெல்லாம் தேவையில்லாம் சைடு எஃபெக்ட் வரும். என்ன பண்ணுற? உரி போட்டேன் உடகாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிற. ஒரு சொட்டு கூட கீழே. ஆமாம், ஒரு சொட்டு கூட கீழே போகக்கூடாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ பாரு, நீ உடைக்கும் போது பாரு பிரிஜிமா எப்படி பார்க்கணும் மட்டும் பாரு. என்ன அவளுக்கு கொஞ்சமாக கொடுப்பாங்கன்னு அவள் பாப்பா, ஆனால் அவள் குடிக்க மாட்டா. இது தண்ணி. சரி 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 சரி, ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட். பார்க்கலாம். அவசரப்பட்டுட்டுமோ? பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் போயிடுச்சுன்னா நீ எதுவுமே இல்லை உனக்கு. சொம்பு ஒரு சொட்டுனால அது சொம்புக்குள்ளதான் போகணும். சொம்பு உடையவே கூடாது. அது எனக்கு தெரியாது. ஒரு சொட்டு கீழே போச்சு நீ அவளுக்கு தான். சொன்னா என்னை என்னன்னு நினைச்சேன்? ஒரு சொட்டு கூட கீழே போகாம நான் உடைக்கிறேன். ஊற்றும் போது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் கீழே சிந்தல, அதுக்கெல்லாம் என்ன பொறுப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியும். மொத்தத்தில் எங்கள் காரைக்கு ஈரம் ஆகக்கூடாது. விழுந்துருச்சு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தான் தெரியும். விழுந்துருச்சு. ஒன்று சொல்றது கேளு. எங்க விழுந்துச்சு? இப்போ இது இந்த இப்போ ஊத்துதில்ல தண்ணி, அப்படியே அது மேலே இப்படி வருது இல்லை, ஏதாவது ஒரு சொட்டு, அது வேணா அது கீழே வந்துருக்கு. ஆமாம், ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு. என்ன எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் தண்ணி கூட விட மாட்டேங்கிறான் இவன். உப்பாக இருக்குது. அதான் எனக்கு எதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா பைக்லேயே போனா? இங்க பாரு, கீழே போயிடுச்சா? எனக்கு தெரியாது. டைம் முடிஞ்சிருச்சு. வாய் சொம்பு எடுத்த எனக்கெல்லாம் தெரியாது. அது எனக்கு தெரியாது சாமி. நான் கேட்கறத வாங்கி கொடுத்துருவேன். இல்லைன்னா வச்சுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணுவா? இல்லைன்னா நீ ஃபுல்லுமே பட்னி தான். சோறு போட மாட்டா ஜிமா? கடுகு டப்பா எடுத்துட்டு வந்துருமா? பை குடுமா சொன்னா. அப்படியே போய் கடுகு டப்பா எடுத்துட்டு வந்துரு சொன்னா. வீட்டில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருந்தாலும் அது எத்தனை வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். கம்சே சிக்கிக்கிட்டு சித்திரவாதியாக இருக்குது. இங்கே தள்ளு. ஒழுங்கா ஒரு வேலை பண்ண உருப்படியா பண்ணு, இல்லைன்னா வச்சுக்கோ செய்யாத. இந்தா இப்படி. நேற்று ஃபுல்லு வீட்டில் தான் இருந்தேன். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறா. எப்போ சோறு போடுறது தெரியல. அதான் இப்போ ஒன்று குடிச்சில்ல, வயிற்றால போக போகுது. எனக்கு என்ன? ஆமாம், வயிற்றால வயிற்றால போகும். அப்போ தெரியும் உனக்கு. இங்கே என்ன பண்ணுற? இங்கே என்ன பண்ணுற? இங்கே வா. வா. அதெல்லாம் ஒன்று மதிச்சு வராது. கம்மனு இருக்கு. எலியெல்லாம் வராது. எலி போ, எலி கூப்பிட்றாங்க. சரிந்தா. குழம்பு செஞ்சதுக்கப்புறமா குழம்பு எனக்கெல்லாம் தெரியாது. நான் தேங்காய் சொன்ன மாதிரி வச்சுல, எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா வச்சுக்கோ, கையில் என்ன வச்சு. என்ன வேணும் அப்புறமா சொல்கிறேன். சரி.